ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சோலோ வரைக்கும் நாளைக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு. நிறைய கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இக்ரேஸை பற்றி தான். ஸோ நாளைக்கு வந்து ஃபைனலாக இக்ரேஸோட ஸ்டோரி மூலம் திரும்பி வந்தாரும். ஸோ நீங்கள் என்ன பார்க்க போகணும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸோட நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நமக்கு 5:20 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். இது 9:30 மட்டும் தெரில. ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 9 மணி தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு 3.5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து நடக்க போகுது. புது கண்டென்ட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ ஸ்டோரி மூலம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்டோரி சாப்டர்ஸ் ஆட் வந்து பண்ணுறாங்க. ப்ளஸ் பிவிபி கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்டென்ட் கேம் ஆட் வந்து பண்ணுறாங்க. என்னடா புதுசாக இருக்குது பிவிபின்னு நெக்ஸ்ட் மந்த்து நினச்சேன். ஸோ ரைட்டு, நான் வந்து ரோட் மேப் வந்து சரியாக பார்க்கல போல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரிலீசஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா SR100 CN ஹாலட் நம்ம இக்ரோஸோட ஹியூமன் வெர்ஷன் அண்ட் SSR ஹண்ட்ரு சான் கிஹோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ணுறாங்க. ப்ளஸ் ஒரு சில புது காஸ்டியூம்ஸ். ஏன்னா அவ்வளோதானா, கண்டென்ட்டே இல்லையே, இவ்வளோதானா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக அந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் கேம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அப்டேட் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. பிவிபி கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பேட்டா வெர்ஷன் நினைக்கிறேன். ப்ளஸ் நம்ம அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்குது ஹண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்க. பார்ப்போம் ஒன்று நிறைய நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டில் வந்து கொடுக்கல. காம்பன்சேஷன் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 500 எசன்ஸ் அதை வச்சு என்ன பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரெட் அப்டா டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தேவை வந்து போடும். ஸோ பெரிய மனசு பண்ணி ஒரு 100 ரெட் அப்டா டிக்கெட் எல்லாம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அடுத்து எல்லாம் என்னையாது, அந்த கவுண்டோனா இதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஸோ இதுதான் வந்துட்டு யூடியூப்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களா. சரி எங்கேருந்து எடுக்கிறேன்னு யோசிச்சேன். ஸோ கேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கிளிப்பு மாதிரி. ஸோ 3 கிளிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒன்றில் வந்து இக்ரேஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், சங்சினோ காமிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இக்ரேஸ் வந்து அந்த கிங் முன்னாடி வண்டி போட்டுக்கிட்டு இருக்குது. நல்லா இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து ரிலீஸ் வந்து ஆயிரும். ஓகே, இன்னைக்கு கீனாவாது இங்கே வந்து சண்டை போடுறது. ஸோ டே 1 பார்க்குறதுக்கு கீனா மாதிரி இருக்கா, ஒருவேளை ரீஇன்கார்னேஷனோ, கதையில் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. ரைட், ஓகே. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஸ்டோரி முதல்ல வந்து பார்த்துக்க வேண்டியது அப்டேட் போட்டதுக்கப்புறம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு அப்டேட்டில் வரப்போகிற கண்டென்ட்ஸ். பிவிபி நான் எதிர்பார்க்கல. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு புது அப்டேட் கண்டென்ட்ஸ். பிவிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிருக்கும். ப்ளஸ் இக்ரேஸ்மி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ராப் வந்து பண்ணுறாங்க. முதல்ல சமன் பண்ணி எடுத்துட வேண்டியது. ஓகேவா. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிறிஸ்டோஃபர் ரீடோட ரெட் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஆல்ரெடி யாரோ ஃபயர் டீம் வந்துட்டு யூக்யூ அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு வச்சுட்டு ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு வச்சுருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் ரீட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் டீம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் வந்து பண்ணிடுவீங்க. கரண்ட் வேர்பிளுக்கு வந்து யூஸ் ஆகும். பட் நெக்ஸ்ட் வேர்பிள் சேலஞ்ச் பண்ணதாக இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு டாக் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து பண்ண. ஓகே, சங்கில்வானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து எடுக்க முடியலன்னா அட்வான்ஸ்மெண்ட் ஒன்றாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா போட சொல்வேன். போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக ஒரு 1000 இல்லை ஒரு 700 கஸ்டமர் டிக்கெட் சேர்த்து வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரில் ஃபுல்லாக டார்க் ஹைல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புது வெப்பன் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு வந்து தெரியல. நான் இந்த அப்டேட்டில் வரும்னு நினச்சேன். ஸோ பிப்ரவரியில் வந்துட்டு நார்மல் மோட் ரிலீஸ் ஆகுது. அப்போ எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் 14 நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 புது வெப்பன்ஸ் வந்து கேமில் ரிலீஸ் வந்து பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், டார்க் எலமெண்டல் வெப்பன்ஸு. ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா எதுவும் மென்ஷன் பண்ணல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிப்ரவரி அப்டேட்டில் பாதியில் வந்து பார்த்திங்கன்னா 2 டார்க் எலமெண்டல் வெப்பன்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்க் ஹண்டர்ஸ் டீம்ஸையும் வந்து பார்த்தோன்னா பில்ட் பண்ணணும். பார்ப்போம் இந்த ரியாச்சு டார்க் எலமெண்ட்டை மெயினாக வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அப்டேட்டில் ஒரு புது கண்டென்ட்ஸ். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட் நாளைக்கு நடக்க போகுது. வீக்லி கண்டென்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஒரு சில ஈவெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஃபஸ்ட்டு நீங்கள் மெயினாக முடிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்ஸ் டெஸ்ட்டு 4500 எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ப்ளஸ் ஓவர்சியர்ஸ் ஃபர்பிடன் லைப்ரரி 100 கோபி ட்ரைனிங் மெட்டீரியல் அது கிடைக்கிறது. எவ்வளோ வேகமாக எடுத்து பில்ட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேர்பிள் ஹார்ட் மோட் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துருக்கும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா யார் லாயல்ட்டி ஈவெண்ட்டில் ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ணாமல் இருக்கீங்கன்னு தெரில. பட் மறக்காமல் கிளைம் வந்து பண்ணி வச்சுருங்க. நான்லாம் நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிளைம் வந்து பண்ணி வச்சுருங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹண்டர் செலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருந்தேன். சங்கில்வா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி பெஸ்ட் டிபிஎஸ் ஆப்ஷன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெனாட் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன். சா வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி நல்லா வந்து யூஸ் ஆகிறா. ஸோ சா எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர்னு வச்சுக்கலாம். கானெக்டவா டாட் அமேசான்டே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடே வந்து போக சொல்ல மாட்டேன். அந்த 2 பேரையும் வந்து இப்போ சரி அந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டாதீங்க. வேறு ஹண்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிடையாது. ஸோ சங்கில்வான் லெனாட் ஷா 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கோலாக வந்து வச்சுக்கோங்க. முக்கியமாக வாட்டர் சாப்பா மாற்றி ஈத்தி சொல்லிட்டு 8 சாவை எடுத்துடாதீங்க. ஓகேவா.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சியோரின் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தான எஸ்ஆர்ன்ட்டு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டோர் யூஜி, பட் கோட்டோர் யூஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி இருக்கிற அந்த பஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அதுதான் பிரச்சனை. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்மே வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். சப்போஸ் யூக்யூ இல்லைனா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் கூட நல்லா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஃப்ஸ் வந்து கிடைக்கும். ப்ளஸ் ஹார்பருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிபிஎஸ் தான். ஸோ நான் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கரில் 4 பேர் சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சியோரின் எடுக்க வந்து சொல்லுவேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சப்போர்ட் கண்டஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி சாய்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. நமக்கு சங்ஜினூவோட சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கிறா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அட்வான்ஸ்மெண்ட் 5 போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். சப்போஸ் அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சங்ஜினை வந்து எடுத்துக்கலாம். வின் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறா. ஸோ சங்கியானோட அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயிலின் ஃபிஷர் ஓகே டேமேஜ் ரிடக்ஷன் ப்ளஸ் அட்டாக் டிஃபென்ஸ் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தரா. ஒரு சில கண்ட்ரிலே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கிறா. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த 3 ஹண்டர்ஸ் மீனை வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். மின் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இப்போதைக்கு தேவைப்படுறான்னு வந்து சொல்ல மாட்டேன். பட் அவனோட வெப்பன்ஸ் வந்து பில்ட் பண்ணும். ஹண்டர் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருப்பான். பட் சங்கினு மோடில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து யூஸ் வந்து பண்ண கிடையாது. ஸோ ஐலா இல்லை ஜினா தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சூஸ் பண்ண சொல்லுவேன். சப்போஸ் வாட்டருக்கு பஃப் நினச்சிக்கிட்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹண்ட்ரஸ்க்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்டர் செலக்ட் பண்ணாமல் லாஸ்ட்டு அந்த 5th ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப வந்து சங்கில்வா வந்து டிபிஎஸ் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 10 வரைக்கும் போட்டு வச்சாலும் சரி, அட்வான்ஸ்மெண்ட் 6 போட்டாலும் சரி, டோட்டல் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேவா? முக்கியமாக மெயினாக ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து பண்ணிடுங்க. ப்ளஸ் உள்ளே இருக்கிற ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான். ஓகேவா? ஸோ இவ்வளோ ரிவார்ட்ஸ் இருக்குதா? சூப்பர். ஆர்டிஃபேக்ட் வந்து ஃபார்ம் வந்து பண்ணலாம். 72% வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து அந்த பாக்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா வேஸ்ட். ஓகே. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு வரப்போகிற புது கண்டென்ட்டு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈவெண்ட்ஸ் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகுது. அதனால் பார்த்தா செக் வந்து பண்ணிக்கோங்க. லாஸ்ட் சான்ஸ் ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிவார்ட்ஸை மறக்காமல் கிளைம் வந்து பண்ணிடுங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வீடியோ. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹண்டர்ஸ் பொறுத்தளவுக்கு சியோரின் ஃபஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் 10 போடலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸு. ஓகே. ஸோ கிளைம் வந்து பண்ணியாச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கில்வான் தான் மெயின் எடுக்கிறது. அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டதாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் தான் டோட்டல் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும் சங்கில்வானுக்கு. ஸோ இதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 7 வந்து போட்டுருவேன். என்னோடய டிபிஎஸ் ஹண்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அட்வான்ஸ்மெண்ட் வந்து போடணும். அந்த 3% டேமேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. வேர்பலி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்கு அந்த செகண்ட்ஸ் டியூரேஷனில். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் மேலே இருக்க அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து போட சொல்லுவேன். உங்கள் டிபிஎஸ் வெப்பன்ஸ் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5 இருந்தால் பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து வரும். ஸோ இக்ரஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்க போகிறான்னு வந்து தெரில. அவன் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலோட அதிகமாக இருக்குமா இல்லை ஒரே லெவலில் இருக்குமான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு பேலன்ஸ் பண்ணி வச்சா நல்லது. ஏன்னா இக்ரஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிபிஎஸ் ஃபோக்கஸ்டாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ இக்ரஸோட டேமேஜ் லெவல் பொறுத்தளவுக்கு வந்து சங்கில்வான் அளவுக்கு வச்சுட்டு சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி தான் நல்லாயிருக்கும். ஸோ என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேர்பலுக்கு நமக்கு ஹையர் சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எலமெண்ட் ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து ஆயிடுச்சு. அடுத்த தடவை டார்க் எலமெண்ட்டில் வந்து ரிலீஸ் ஆகணும்னா இங்கே ஃபார்மில் போய் கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்ற வேண்டியது தான். ஏன்னா ஃபயர் டீமுக்கு தேவைப்படுற 2 டிபிஎஸ் அண்ட் சரி ஒரு பிரேக்கர் ஒரு டிபிஎஸ் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டர்ஸ் எங்கிட்ட இருந்தாலும் போய் சம்மன் வந்து பண்ணுவோம். அதான் எப்போ வரும்னே தெரியாது, அதாவது வருமானு கூட தெரியாது. ஸோ என்ன பண்ணுறது, நமக்கு டிபிஎஸ் அண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நமக்கு இந்த வேர்பல் இந்த மாதிரி ஒரு புது கண்டென்ட் ரிலீஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சோலோ லெவலிங் ஒரிஜினல் கேரக்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ண நல்லாயிருக்கும் கொலாப் வந்து பண்ணாமல். ஸோ அந்த ஃபெரின் கொலாப்லாம் அவசரமாக கொண்டு வந்து கேமே வந்து பார்த்திங்கன்னா கெடுத்துட்டாங்க. அட்லீஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடில் கொலாபுக்காச்சும் அது எப்போலாம் ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி தனித்தனி ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு. பட் ஃபெரினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ கொலாப் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு அப்டேட் 2 அப்டேட்டுக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ அதான் இந்த வீடியோ சேர்த்து வந்து வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு வீடியோவில் வந்து பார்ப்போம். பை.